ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் மகளிர் தின விழா கொண்டாட்டத்துல பல தேர்தல் வாக்குறுதிகளை பெண்களுக்குன்னு ஸ்பெஷலா கொடுத்தாரு. அதுல முக்கியமான ஒரு தேர்தல் வாக்குறுதி என்ன அப்படின்னா, பெண்களுக்கென்று தனியா இலாக்கா ஆரம்பிக்கப்படும். இந்த இலாவுக்கு யாரு அமைச்சரு அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது, திரிஷா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிற டைமுக்குள்ளேயே இந்த இலாக்கா டைரக்டா என் கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்கதானே எங்களுக்கு இடிக்குது. ஏன்னா உங்களுடைய ஒய்ஃபுக்கு நீங்க என்ன பண்ணல, சம உரிமை கொடுக்கல, பாதுகாப்பு கொடுக்கல. ஆனா அவங்களை விட்டுட்டு திரிஷா கூட ஜோடியா என்ன பண்றீங்க இருக்கிறீங்க. உங்க மனைவி ஒரு நடிகை கூட கள்ள தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அடுத்த நாளே நீங்க என்ன பண்றீங்க, திரிஷா கூட ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு வரீங்க. சோ உங்க கட்டண பொண்டாட்டிக்கே நீங்க என்ன பண்ணல, உண்மையா இல்ல, பாதுகாப்பு தரல, சம உரிமை தரல. பெண்களுக்கு மட்டும் நீங்க எப்படிங்க உங்க டைரக்டா அந்த இலாக்கா வச்சுக்கிட்டு நீங்க எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க, சம உரிமை கொடுப்பீங்க? சோ இப்படியா இருக்கும்போது விஜய் கண்ட்ரோல்ல டைரக்டா பெண்கள் இலாக்கா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லார் மத்தியிலும் பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.